ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று மாலை அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு வருண் வீடு திரும்பினான். பைக் சத்தம் கேட்டதும் நித்யா உற்சாகமாக வாசலை நோக்கி ஓடினாள். வருண் பைக்கிலிருந்து இறங்கினான். வழக்கம் போல ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு பைக் கண்ணாடியில் தன் தலைமுடியை ஸ்டைலாக பின்னால் தள்ளினான். அவன் கழுத்தில் தொங்கிய டை லேசாக அவிழ்ந்திருக்க சட்டையின் மேல் 2 பட்டன்கள் திறந்திருந்தன. உடல் முழுவதும் வியர்வை படர்ந்திருக்க அவனது மார்பு தசைகள் வியர்வையில் மின்னின. நித்யா அவன் செய்யும் அந்த குறுமான அசைவை, அவனது வியர்வை படிந்த உடலை அத்தனையும் ரசித்து கொண்டிருந்தாள். அவனது இந்த தோற்றம் அவளுக்குள் ஒரு விதமான ஆசை தீயை பற்ற வைத்தது. வருண் ஹெல்மெட்டை கழட்டியபடி வாசல் கதவில் சாய்ந்து நித்யாவை பார்த்தான். ஏய், என்னடி அப்படி பார்க்குற? என்ன சைட் அடிக்கிறியா என்று வருண் கேட்க, நித்யா கண்களில் கவர்ச்சியுடன் அவனது உடலை மேலிருந்து கீழ் வரை வருடியபடி, ஆமாம், இவ்வளோ ஹாட்டாக இருந்தா சைட் அடிக்காமல் என்ன பண்ணுவேன்? டே புருஷா, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க? உன்னை பார்த்தாலே என் கண்ட்ரோல் எல்லாம் போகுது என்று நித்யா கூற, வருண் அவளது பேச்சில் சிரித்தான். வருணின் கண்களிலும் தீவிரமான ஆசை குடிக்கொண்டிருந்தது. அவன் நித்யாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவள் புடவை கட்டியிருக்க அதில் ஓரமாக கவர்ச்சியாக தெரியும் அவள் இடையே கவனித்தான். அவளது கவர்ச்சியான வளைவுகள் அவனது ஆசையை தூண்டின. வருண் அவள் இடுப்பை பார்த்தபடி, பொண்டாட்டி, என்னடி இது, சாரிலாம் கட்டியிருக்க, ஒரு மார்க்கமாக இருக்கே என்று வருணும் அவள் இடையை பார்த்தபடி கேட்க, நித்யா சட்டென்று தன் புடவையை மேலே ஏற்றி அவள் இடுப்பை மறைத்து கொண்டாள். இப்போ எதுக்குடி மூணா, ஒழுங்கா இறக்கி விடு. ஐயோ வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் வாசலே நின்றுட்டு. வீட்டுக்குள்ளே வாங்க, அத்தை யாராவது பார்த்துட்டு போகிறாங்க என்று நித்யா கூற, வருண் அவள் அருகே நெருக்கமாக நெருங்கி தன் உதடுகளை அவள் காதின் அருகே கொண்டு வந்து, பொண்டாட்டி, இப்போ இறக்கி விட போறியா இல்லையா? நான் பார்க்க தானடி அது இருக்கு, எங்கிட்ட இருந்தே மறைக்கிறியா? வருண், அதெல்லாம் முடியாது. எதுக்குடி முடியாது? இங்கே பாரு, அது நான் பார்க்க தானே இருக்கு, ஒழுங்கா காட்டு என்று கூறியபடி வருண் மெதுவாக தன் விரல்களை நித்யாவின் புடவையின் இடுப்பு பகுதிக்குள் நுழைத்தான். அவளது மென்மையான இடையை தன் விரல்களால் தடவினான். நித்யா அவனது ஸ்பரிசத்தில் ஒரு விதமான சிலிர்ப்புடன் நெளிந்தாள். அவள் கண்கள் மூடி மூச்சு திணறியபடி, டே, என்னடா பண்ற என்று நித்யா கேட்க, அவளது இடையை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி அவளது முனகளை ரசித்து கொண்டிருந்தான் வருண். வருண், கையெடு. முடியாதுடி. வருண் ப்ளீஸ், யாராவது பார்த்துருவாங்க, கையெடு. இப்போ எதுக்குடி நெளியிற? வருண், அங்கே கை வச்சா நெளியாம கையெடு என்று நித்யாவும் தன் குரல் நடுங்க வருணிடம் கூறினாள். வருண் அவளது இடுப்பை மேலும் அழுத்தி பிடித்தபடி, எடுக்க முடியாதுடி, என் கை அங்கே பட்டதும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கிறேனே என்று வருண் கூற, நித்யா அவன் பிடியில் முழுவதுமாக சிக்கிக்கொண்டாள். அவளது உடல் முழுவதும் ஒரு விதமான வெப்பம் பரவியது. அவனது ஒவ்வொரு விரலும் அவள் சர்மத்தில் படரும்போது அவளுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அவள் கண்கள் மூடிக்கொண்டன. அவளது மூச்சுக்காற்று வேகமானது. நித்யா குரல் தழுதழுக்க கண்கள் இன்னும் மூடியபடி, வருண் போதுண்டா, வாசல்ல யாராவது வந்துட போகிறாங்க. ஏண்டி, என் பொண்டாட்டிய முன்னாடி இவ்வளோ ஹாட்டாக நிற்கும்போது என்னால் எப்படி தள்ளி இருக்க முடியும்? என் பொண்டாட்டி, ஓ வாசனை என் தலைக்குள்ள அப்படியே போத மாதிரி ஏறுதுடி. நீயே சொல்றி, இந்த அழகெல்லாம் யாருக்கு என்று கூறியபடி அவளது புடவைக்குள் தன் விரல்களை மேலும் நுழைத்து
அவளது மென்மையான சருமத்தை அழுத்தி தடவினான் வருண். நித்யா ஒரு மெல்லிய முனகலை வெளிப்படுத்தினாள். அவளது உடலில் ஏற்பட்ட சிலிர்ப்பு அவனது விரல் நுனிகளுக்கும் பரவியது. நித்யா வருணின் சட்டையை இறுக்கமாக பிடித்தபடி, டே, எல்லாம் உனக்கு தாண்டா, எல்லாமே. என் உடம்பு முழுக்க உனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. ஆனால் இங்கே இல்லை என்று கூறியபடி வருணின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் நித்யா. வாசலில் தொடங்கி கட்டுக்கடங்காத ஆசையுடன் அறைக்குள் நுழைந்த வருணும் நித்யாவும் கதவை மூடியதும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டனர். அவனது மூச்சுக்காற்று நித்யாவின் கழுத்தில் பட்டது. அவர்களின் உதடுகள் ஒன்றையொன்று வெறித்தனமாக பருகின. முத்தத்தின் ஆழம் அதிகரித்தது. திடீரென வருண் முத்தத்தை நிறுத்தினான். அவனது உதடுகள் நித்யாவின் இதழ்களை மெதுவாக பிடித்து இழுத்தன. நித்யாவுக்கு மூச்சு வாங்கியது. மூச்சு வாங்கி கொண்டபடியே நித்யா வருணை பார்த்து, வருண், என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட என்று நித்யா கேட்க, வருண் மூச்சு வாங்கி கொண்டு அவள் உதடுகளை பார்த்தபடி, ஏ பொண்டாட்டி, ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுவா. வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் உடம்பு முழுக்க அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. இப்படியே இருங்க என்று கூறியபடி அவனது கழுத்தில் வெறித்தனமாக முத்தமிட ஆரம்பித்தாள் நித்யா. வருணின் சுவாசம் அதிகமானது. அவன் மூச்சு வாங்கி கொண்டபடியே, ஏ நித்யா, போதுண்டி, சொன்னா கேளு. இங்கே பாரு, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஒரு 5 நிமிஷம், சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வருண் நித்யாவின் இதழில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான். அவனது கண்களில் இருந்த ஆசை இன்னும் அணையாமல் இருந்தது. வருண் அருகில் கிடந்த ஒரு டவலை எடுத்துக்கொண்டு படுக்கையறை கதவை அடைத்தபடி குளியலறைக்குள் நுழைந்தான். நித்யா குளியலறை கதவருகே வந்து நின்றாள். கதவில் சாய்ந்து கொண்டு தன் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவை மெதுவாக கிள்ளி வீச ஆரம்பித்தாள். அவளது கண்கள் குளியலறைக்குள் இருந்த வருணின் மீது படர்ந்தன. வருண் சட்டையை அவிழ்த்து தரையில் வீசினான். அவனது உடல் வியர்வையில் மின்னியது. அவன் ஷவரை ஆன் செய்தான். குளிர்ந்த நீர் அவன் உடல் முழுவதும் கொட்டியது. அவன் ஷவருக்கு கீழே நின்று ஹாட்டாக தலைமுடியை ஸ்டைலாக பின்னால் தள்ளினான். தண்ணீர் அவன் தசைகளின் மீது வழிந்தது. அவனது கவர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தியது. நித்யா சிறிதும் கண்ணிமைக்காமல் அந்த கதவில் சாய்ந்தபடி வருணை ரசித்து கொண்டிருந்தாள். அவனது அழகும் கவர்ச்சியும் அவளை மீண்டும் மீண்டும் மயக்கின. ஏ பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பார்க்குற? வருண், குளிக்கும்போது கூட அவ்வளோ ஸ்டைலாக ஹாட்டாக இருக்கீங்க. உங்கள் 6 பேக் தான் ஆளே மயக்குது. எல்லாம் உனக்காக தாண்டி. என்ன, எனக்காகவா? ஏய், இது என்னடி கேள்வி? அப்போ இதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உனக்கு தானே? அது சரி, ஆனால் உங்களை இப்படி பார்க்கும்போது உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண போல இருக்கு. ஏ பொண்டாட்டி, நான் ரெடியாக தான் இருக்கேன். வந்து கிஸ் பண்ண. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஷவரில் குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? வருண், ஆசைதான். நான் வரமாட்டேன்ப்பா. என்னால் மறுபடியெல்லாம் குளிக்க முடியாது. நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வாங்க, அப்புறம் நான் தரேன் என்று நித்யா கூற வருண் வேகமாக குளியலறையை விட்டு வெளியே வந்தான். வருண், என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? அதுக்குள்ளே குளிச்சிட்டிங்களா? இதுக்கு மேலே என்னால் முடியலடி என்று கூறியபடி வருண் அவள் அருகே வந்து ஈரமான தனது கைகளால் அவளது இடுப்பை பற்றினான். அவனது குளிர்ந்த விரல்கள் அவளது சூடான சருமத்தை தீண்ட நித்யாவிற்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. வருண், தலை துடைச்சிக்கலையா? இவ்வளோ வெட்டாக இருக்கீங்க, குளிரப்போகுது என்று நித்யா கூறி முடிக்க வருண் நித்யாவின் இதழில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான்.
அவனது ஈரம் படிந்த உடல் நித்யாவின் உடலை அழுத்தியது. வருண் முத்தங்களுக்கு இடையே, பொண்டாட்டி, என் பக்கத்தில் இருந்தா எனக்கு எப்போவுமே குளிராது, ஒரு சூடு எனக்கு போதுண்டி என்று கூறியவுடன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நித்யாவை அப்படியே தூக்கி கொண்டான். வருண், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னடி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ப்ரெக்னென்சி டைமில் நான் வெயிட் போட்டேனா? நான் வெயிட்டாக இருக்கேனா என்ன என்று நித்யா கூற வருண் சிரித்தபடி, பொண்டாட்டி, ஒரு பஞ்சு முட்டையடி, அப்படியே பஞ்சு மாதிரி தான் இருக்க, வெயிட்லாம் ஒன்றும் தெரியல. அதையும் மீறி நீ இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நான் ஒன்று தாங்கிப்பேண்டி என்று கூறியபடி நித்யாவை அப்படியே கட்டிலில் தூக்கி போட்டான். நித்யா சிரித்தபடி கட்டிலில் விழுந்தான். வருண் அவளுக்கு மேல் குனிந்தான். அவனது கண்களில் ஆசை மட்டுமே நிரம்பியிருந்தது. வருண் நித்யாவின் உதடுகளை பார்த்து, பொண்டாட்டி, பயங்கரமாக பசிக்குது. ஐயோ வருண், ஆமாம்ல, நீங்கள் சாப்பிடவே இல்லை. என் மொக்கு பொண்டாட்டி, அந்த பசி இல்லை, இது வேற பசி என்று கூறியபடி அவள் தோளிலும் கழுத்திலும் முத்தமிட்டான் வருண். அவனது கைகள் அவளது புடவையை மெதுவாக விலக்கின. அப்போது வருண் ஒரு கணம் நிறுத்தி மெதுவாக எழுந்து அறையின் லைட்டை அணைத்தான். அறை முழுவதும் ஒரு விதமான மங்கலான வெளிச்சம் சூழ்ந்தது. பின் வருண் நித்யாவின் அருகே வந்து அவள் மீது படர்ந்தான். அவர்களின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் உச்சத்தை அடைந்தன. வியர்வையில் நனைந்த உடல்கள் ஒன்றை ஒன்று அழுத்தின. இதய துடிப்புகள் ஒரே தாளத்தில் ஒலித்தன. அதே நேரம் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் 2 பெண்கள் வழக்கம் போல அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். திடீரென வருணின் அறையின் விளக்கு அணைக்கப்பட்டதை கண்டதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதில் ஒரு பெண் புருவங்களை உயர்த்தி, என்னடி இது, இவ்வளோ சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, டைம் 9 கூட ஆகல, அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னடி பண்ணுவாங்க என்று கேட்க அருகில் இருந்த பெண் குறும்பு புன்னகையுடன், வேற என்ன பண்ண போறாங்க, எல்லாம் ரொமான்ஸ் தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு மேலே இவ்வளோ ஆசை வச்சிருப்பான், அதான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமே லைட் ஆஃப் பண்ணிடுறான் டெய்லியும் என்று கூற இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். ஆமாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு அவனும் எப்படி கண்ட்ரோல்டாக இருப்பான். ஆனால் இப்போ நித்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ கூட வருண் விட மாட்டேங்கிறான். சரியான சேட்டை பிடிச்ச பையன்தான் போல வருண். பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலாம், அதுக்குன்னு டெய்லி இப்படியா? ஏய், நீ ஏண்டி இப்படி ஷாக் ஆகுற? மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணருக்கு 16,000 பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளை கொஞ்சனா என்ன தப்பு இருக்கு? லவ்னா அப்படி தான் இருக்கும். அதுவும் நித்யா மாதிரி அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு அவனும் எவ்வளோ நேரம் கண்ட்ரோல்டாக இருப்பான். ஆமாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் என்று கூறியபடி இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் அங்கு நின்றபடி வருணின் அறைக்குள் நடந்து கொண்டிருக்கும் காதல் கதையை தங்களுக்குள் ஊகித்து கொண்டனர். அதிகாலை நேரம். படுக்கை அறையில் மெல்லிய நிலவொளி இன்னும் கசிந்து கொண்டிருந்தது. நித்யா வருணின் மார்பில் தலை சாய்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். வருண் மெதுவாக கண் விழித்தான். அவன் உடல் முழுவதும் ஒரு விதமான இதமான வலி. இரவின் ஆழமான அன்பு அவர்களுக்குள் அந்த நெருக்கத்தை உருவாக்கியிருந்தது. நித்யாவின் நெற்றியில் வழிந்த வியர்வை துளிகளை மென்மையாக துடைத்தான் வருண். அவள் இப்போது 3 மாத கர்ப்பிணி. அவள் உடல்நிலையை பற்றி அவனுக்குள் ஒரு விதமான அக்கறை குடிக்கொண்டது. வருண் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்தான். நித்யாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். அவள் போர்வையை சரி செய்து அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். பிறகு மெதுவாக குளியலறைக்குள் நுழைந்தான். சற்று நேரத்தில் நித்யா அசைந்தாள். கண்களை திறந்து வருண் அருகில் இல்லாததைக் கண்டு மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். வருண் குளித்துவிட்டு வந்ததும் அவளை பார்த்து, ஏ லட்டு, ஏண்டி எந்திரிச்சிட்ட,
நீ தூங்கலையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. வருண், நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் அருகே வந்து அமர்ந்தான். அவளது கலைந்த தலைமுடியை மென்மையாக சரி செய்து அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். பொண்டாட்டி, நான் இங்கே தாண்டி இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன். இல்லைங்க, நான் நல்லா தூங்கிட்டேன், எனக்கு தூக்கமே போயிடுச்சு. பொண்டாட்டி, உன் பாடி எதுவும் பெயினாக இருக்கா? நைட்டு அந்த மாதிரி நான் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? ஐயோ வருண், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்று நித்யா கூற, வருண் சிரித்து கொண்டபடி நித்யாவின் வயிற்றை மென்மையாக தடவினான். அவனது விரல்களில் ஒரு விதமான பாசமும் பாதுகாப்பும் இருந்தன. வருண் நித்யாவின் வயிற்றில் கை வைத்தபடி, பொண்டாட்டி, நம்ம பாப்பா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்று வருண் கேட்க, நித்யா வருணின் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்து கொண்டாள். அவனுக்கு என்ன, அவன் உள்ள சேஃபாக நல்லா இருப்பான் என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கண்களை பார்த்தான். அவளது முகத்தில் தெரிந்த புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் அவனுக்கு போதுமானதாக இருந்தது. பொண்டாட்டி, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. இப்போ நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும். உனக்கு ஏதாவது ஆசையாக இருந்துச்சுன்னா உடனே சொல்லணும், எதையும் மறக்கக்கூடாது. நான் உனக்கு வாங்கி தரேன் என்று வருண் கேட்க, நித்யா வருணின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். எனக்கு தெரியும் வருண், நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் என்று நித்யா கூற, வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். வருண் நித்யாவின் வயிற்றை தடவி கொண்டபடியே, ஓய் பாப்பா, உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கியா? அம்மா அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்குறாளா? நேற்று நைட்டு ஃபுல்லாக அப்பா அம்மாவை தூங்கவே விடலை, நீ நல்லா தூங்குனியா என்று வருணின் குழந்தைத்தனமான செய்கையை பார்த்து நித்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அவள் வருணின் தலையில் செல்லமாக கொட்டினாள். டே புருஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன்டி. ஹலோ சார், நான் இப்போ 3 மாதம்தான், இந்த டைமில் பாப்பா காதெல்லாம் கேட்காது. பொண்டாட்டி, உள்ளே இருக்கிறது ஏன் பொண்ணுடி. நான் அவள் வயிற்ற தொட்டாலே போதும், என் மனசில் என்ன இருக்குன்னு அவள் புரிஞ்சுப்பா. என்ன என்ன சொன்னீங்க? பொண்ணா? அப்போ உள்ள பொண்ணு தான் இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? ஆமாம், எனக்கு பொண்ணு தான் வேணும். இல்லை, எனக்கு பையன்தான் வேணும், உங்களை மாதிரி என்று கூறியபடி வருணின் கன்னத்தை கிள்ளினாள் நித்யா. அப்போது வருண் மீண்டும் நித்யாவின் வயிற்றின் அருகே சென்று, பாப்பா, உன் அம்மா சொல்கிறா உனக்கு எதுவும் ஒன்றும் காது கேட்காதுன்னு. அப்பா பேசுகிறத நீ புரிஞ்சுப்பேல, எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல அழகான கேரிங்கான ஒரு அம்மா கிடச்சிருக்கா. நானும் அம்மாவும் உனக்காக ரொம்ப அவளாக காத்துட்ருக்கோம். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ எப்படி இருப்ப? அப்பா மாதிரியா இல்லை அம்மா மாதிரியா? உன்னை பார்க்கணும், உன்னை என் கையில் தூக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கு. சீக்கிரமே சேஃபாக அப்பா கிட்ட வந்துரு. எங்கள் 2 பேரோட லவ்வும் உனக்காக தான் என்று வருண் கூற, நித்யா கண் கலங்கினாள். வருணின் இந்த செயல் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தியது. அவள் வருணின் தலையை மென்மையாக தடவினாள். நித்யா குரல் தழுத்தழுக்க வருணை பார்த்து, வருண், நீங்கள் பேசுகிறது பாப்பாவுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான அப்பாவாக இருக்க போகிறீங்க என்று நித்யா கூற, வருண் நிமிர்ந்து நித்யாவின் உதடுகளில் மென்மையாக முத்தமிட்டான்.
அவனது கண்களில் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. பொண்டாட்டி, நீ சொன்ன மாதிரி நான் தான் இங்கே பெஸ்ட்டான அப்பாண்ணா. அது காரணமே நீ மட்டும்தாண்டி. நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி தான். நீ நம்ம பாப்பா, அது போதுண்டி எனக்கு. அதான் என் வாழ்க்கை என்று வருண் கூற நித்யா வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த அறை முழுவதும் அமைதியும் அன்பும் ஒரு புதிய உயிரின் வருகைக்கான எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.